வணக்கம் மக்களே. புஷ்பா 2 அப்படிங்கிற திரைப்படத்தை தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு ஒரு ஃபயரா வந்திருக்கேன். அந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். என்ன ப்ரோ பேசலாமா? சரி, ஓகே. இப்போ நானும் சரி தியேட்டருக்கு போய் பார்ப்போமே, சரி காலையில வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூ. ஒருத்தன் சொல்றான், ப்ரோ சந்திரமுகி 2 பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி செம மொக்க ப்ரோ அப்படின்னா. நானும் தான் சந்திரமுகி 2 பார்த்துருக்கேன். நீ சொல்ற அதே மொக்க தான் இருக்கு, எனக்கும் தெரியுது. ஆமா ரைட், அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போயிட்டேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, மெய்யழகன் சொல்லி ஒரு தரமான படம். அந்த படத்தை தியேட்டர்ல ஓட விடாம பண்ணதே நீங்க தான்டா. ஏன் சொல்றான், அந்த படத்தை வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆனா அவன் ப்ரோ எனக்கு தூக்கமா வருது ப்ரோ, எனக்கு ஒட்டாவே வருது ப்ரோ, இவன் தான் ப்ரோ படத்தை பார்த்தான், நானும் தான் தூக்கிட்டா அப்படின்னு ஆளுக்கு ஒரு அட்ராசிட்டி பண்ணி அந்த படத்தை தியேட்டர்ல ஓட விடாம, அந்த படம் வெங்காயம் மாதிரி இருக்குது, அந்த படம் கத்திரிக்காய் மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த தியேட்டர்ல ஒழுங்கா ஓட விடாம அந்த மாதிரி நல்ல படத்தை திரும்பவும் அந்த டைரக்டர்ல வேற எந்த டைரக்டர் இருக்க விடாம பண்ணிக்கலாம். கடைசியா ஓடிடில வந்த வாட்டி என்ன புகழ்ச்சி, என்ன அப்பா ப்ரோ செம சென்டிமெண்டா இருக்கு ப்ரோ, இப்படி ஒரு படம் வந்ததே இல்ல ப்ரோ, இப்படி ஒரு படம் பார்த்ததே இல்ல ப்ரோ, புகழ்ந்து தர்றாங்க. அந்த தியேட்டர்ல ஒழுங்கா ஓட விட்டுருந்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கும் நல்லா இருந்திருக்கும், அந்த டைரக்டரும் இந்த மாதிரி இன்னும் நல்ல தரமான படத்தை கொடுத்துருப்பார்ல. நான்லாம் அந்த கமல் சார் வந்து அந்த பாட்டு பாடினார் பாத்தீங்களா, அந்த மேக்கிங் வீடியோ வந்துச்சு இல்லையா, அந்த வீடியோல தெரிஞ்சு போச்சு இது வந்து மனசை தொடர ஒரு சென்டிமெண்டான ஒரு படம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நான் போய் படத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா சொல்றாங்க இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி விடுங்க, அது மேட்டர் இல்ல. இப்போ வந்து இந்த படத்துக்கு வருவோம். இப்போ அந்த ட்ரைலர்ல வந்து நம்ம ஆளு அல்லு அர்ஜுன் சொல்லி பார்ப்பல, புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சியா, ஆமா ஃபயர்னு உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவான். இல்ல வைல்டு ஃபயர், அதாவது காட்டுத்தீ அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆமா நிச்சயமாவே இந்த படம் வந்து ஒரு காட்டுத்தீ படம் தான். சரி அதுக்கு முன்னாடி சரி ப்ரோ இப்போ படம் பார்க்க போலாம் அப்படின்னா ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சிடும். சரிங்களா? இப்போ வந்து புஷ்பா 1 படம் வந்து நீங்க வந்து தியேட்டர்ல போய் பாத்தீங்க, எனக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு நினைச்சா தாராளமா புஷ்பா 2 பாருங்க. உங்களுக்கு ஃபயரை விட வைல்டு ஃபயரா காட்டுத்தீயா இருக்கும். சரி இப்போ ப்ரோ புஷ்பா 1 பார்த்துருக்கேன், ஆனால் நான் வந்து ஓடிடில தான் பார்த்தேன், எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஓகே பார்க்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த படத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு டபுள் ஓகே ரைட். ப்ரோ எனக்கு வந்து 3வது கேட்டகரி, ப்ரோ எனக்கு வந்து லாஜிக் தான் ப்ரோ, லாஜிக்லாம் ஒரு படத்தையும் பார்க்க விட மாட்டேன் ப்ரோ, எனக்குலாம் லாஜிக் இல்லை வேற ஒன்றுமே இல்லை ப்ரோ, எல்லாமே லாஜிக் தான் ப்ரோ, சாப்பிட்றது லாஜிக், தண்ணி குடிக்கிறது எல்லாமே லாஜிக் தான் ப்ரோ அப்படின்னு யாராவது சொல்லிட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் வந்து ஓடிடியில் கூட அந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள் லாஜிக். ஒரு படம் அப்படின்னா அது வந்து புரட்சி சம்மந்தப்பட்ட படமாக இருக்கலாம், இல்லை சமூகத்தோட வளர்ச்சி சம்மந்தப்பட்ட படமா இருக்கலாம், காதல் படமா இருக்கலாம், சென்டிமெண்ட் படமா இருக்கலாம், குடும்ப படமா இருக்கலாம், இல்லை ஆக்ஷன் படம், எந்த படமான எடுத்துங்க, அது மேட்டர் இல்லை. நம்ம குழந்தையில நம்ம வந்து அம்மா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதே அதை பூச்சாண்டி வந்துடும், ஒழுங்கா சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு இல்லைனா பூச்சாண்டி உன்னை அடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி சாப்பிட வச்சிருவாங்களா. அதே கான்செப்ட் தாங்க. அது எந்த கேட்டகரி படமா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு கதை சொல்லு, அது பெஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடு, என்னை ஏமாற்றி அந்த 2.5 மணி நேரம் உட்கார வச்சு அவ்வளோதான் முடிச்சுக்கிறோம். அந்த மாதிரி இருந்தாவே அது வந்து வெற்றி படம் தான். சரிங்களா? கேட்டகரி முக்கியம் கிடையாது, நமக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட், அதில் வந்து மாற்றிக்கிறது கிடையாது. இன்னும் லாஜிக் பெரிய லாஜிக்கெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக் இருக்கலாம், பட் வந்து எல்லா இடத்துலையும் லாஜிக் மிஸ்டேக்லாம் கிடையாது. இது வந்து அவர் சொன்ன மாதிரி அல்லு அர்ஜுன் சொன்ன மாதிரி புஷ்பா 1 ஃபயர்னா இது வந்து வைல்டு ஃபயர் தான். சரிங்களா? ஓகேவா? சொல்லியாச்சு. சரி இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தை பார்த்த என்னைய இப்போ ரசித்த காட்சிகள்லாம் நான் சொல்ல போகிறேன். அது வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் ஸ்பாயில் பண்ணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் நேராக தியேட்டருக்கு போய் படம் பார்த்துருங்க. இல்லை ப்ரோ சொல்லு ப்ரோ நான் ஒன்றும் படம் பார்க்க போகிறதில்ல, ஓடிடி தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா சரி ப்ரோ சொல்லு ப்ரோ கேட்போம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதான் சொல்கிறேன் கேளுங்க. படத்தோட ஓப்பனிங் சீன் வந்து ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஹார்பர் காட்டுறாங்க. அந்த ஹார்பர்ல என்ன பண்றாருன்னா ஒரு கண்டெய்னர் தூக்கி மேலே ஏற்றலாம் சொல்லி லோட் ஏற்றலாம்னு பார்க்கும்போது கண்டெய்னர் வந்து அந்த கிரெயின் வந்து ஓவர்லோட் ஆகுது. என்னடா ஓவர்லோட் ஆகி ஒரு பெரிய ஆக்ஷன் நடக்குது. அந்த ஆக்ஷனுக்குள்ள அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம உள்ள இருக்கோம். அப்பதான் வந்து சின்ன பாஸ் வராப்ல. சின்ன பாஸ் வந்தோன்னு யாராவது இந்த கண்டெய்னருக்குள்ள யாரா இருக்கா 42 நாள் எப்பறம் உயிரோட இருந்தா அப்படின்னு கேட்கறாங்க. ப்ரோ இவன் வந்து யாரும் தெரியாதா அப்படின்னு மாதிரி பேசி ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்து வந்தா புஷ்பாங்கிற மாதிரி வருது. உடனே ஒரு ஆக்ஷன் நடக்குது. அப்போ வந்து நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது ஜப்பானுக்கு உட்டு அனுப்பிச்சேன், ஆனால் எனக்கு துட்டு வரல, ஏன் துட்டு எனக்கு வேணும், அதை வாங்குறது தான் நான் வந்திருக்கேன் சொல்லி என்ட்ரி கொடுத்து பெரிய மாசான, அதாவது சின்ன பாஸ்ட்ட பெரிய மாசான ஒரு ஃபைட் நடக்கும். அப்படியே சின்ன பாஸ் தலையில தொங்க விட்டு கிரேன் மேல பெரிய கிரேன் மேல அசால்ட்டா பஞ்சு மூட தூக்கிட்டு போகலாம். சரி ஓகே அதெல்லாம் அஜிக்கு பிரச்சனை ஏன்னா மாசா இருந்துச்சு ரைட் ஓகே. டக்குன்னு வந்து தலையில தூக்க விட்டு டேய் நேரா பார்த்தா ஓம் பாஸ் தெரியும், தலையில பார்த்தா தாண்டா பாஸ்கெல்லாம் பாஸ் நான் தெரியும் அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. உடனே வந்து பெரிய பாஸோடைய ஆளுங்கலாம் வந்து அப்படி கார்ல வராங்க, வந்து அசால்ட் ரைஃபிள் சுடுறாங்க, ஒரு பிளேட் கூட மேல போடல. கடைசியா வந்து பெரிய பாஸோட சின்ன துப்பாக்கியில சுட்டு அடிபட்டு கடல்ல விடுவாரு. அதோட வந்து ஸ்கிரீன் க்ளோஸ் ஆகும். போன பார்ட்ல சதாபத்னு சொல்லி ஒரு மிரட்டல் நாயகன் பகத் பாக்ஸ் இருந்தாப்லையா, நாம கூட சித்த பாம்பா மாறிட்டாருன்னு நினைச்சோம்ல, இல்ல திருப்பி ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. மஃப்டியில போயிட்டு அதாவது கட்ட வெட்டவன் கூட சேர்ந்து போயிட்டு அந்த சன்மர கட்டையை கடத்தினவங்களை அரெஸ்ட் பண்ணுவாப்ல. அரெஸ்ட் பண்ணவர் வந்து ஜெயில போடுவாங்க. அந்த அப்படி போடப்பட்ட ஒருத்தனுக்கு இன்னைக்கு கல்யாணம் வந்து பார்த்தா அவங்க அப்பங்காரன் சொல்லுவான், ஏமா உனக்குலாம் கல்யாணம் நடக்காது, அவன் புஷ்பாவே அவன் கல்யாணத்துக்கே லேட்டாக தான் வந்தான், இவெல்லாம் ஒரு கூலிக்காரனுக்காக புஷ்பா போய் கூட்டு வருவாங்கறியா, அவன் அவ்வளோத்தான் வேற மாப்பிளை கட்டு அப்படிமா. அப்பதான் வந்து புஷ்பா வந்து ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகி ஒரு மாசான சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுவார். சண்டையெல்லாம் போட மாட்டாப்லே, துட்டு கொடுத்து போலீஸே விலைக்கு வாங்கிடுவாப்ல. ரைட் ஓகே. அடுத்த சீன்ல நம்ம அல்லு அர்ஜுன் வந்து அப்படியே ரஷ்மி காட்ட அப்படியே ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எங்கம்மா போறேன், நான் சிஎம் பார்க்க போறேன், சைட் அப்படியா சிஎம் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வா வீட்டில் வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும். சரின்னு சொல்லி நம்ம ஆள் வந்து அந்த இவருக்கார் இல்லையா பழைய மந்திரி இருக்கார் இல்லையா, அவரை கூட்டிட்டு சிஎம் பார்க்கறதுக்கு போவாப்ல. சிஎம் வந்து நல்லா வரவே இருப்பாப்ல. மேட்டர்னா போட்டோ மட்டும் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு அட்டாசிட்டி அந்த இடத்துல பண்ணுவாப்ல. அது ஒரு மரண மாசான ஒரு சீக்வன்ஸ் தான். அது போய் தியேட்டர்ல போய் பாருங்க, நல்லா ரசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கடத்தல்காரன் கூட நான் இப்படி போட்டோ எடுக்குது அப்படிமா. அப்படியா சரி ரைட்டு ஓகே, அப்போ ஒன்னையவே மாத்திரான்டான்னு சொல்லிட்டு சிஎம்மா வேற ஒருத்தர், அதாவது ஜூன் 24ஆம் தேதி நம்ம சிஎம் வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதாவது இந்த மந்திரி இருக்காரு இல்லையா இப்போ இருக்கிற எம்பி, அந்த எம்பியை சிஎம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றாரு. அதுக்கு என்ன செலவாகும், பணம் செலவாகும். அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதிகமான கட்டையை விற்பனை பண்ணணும்.
அதுக்காக என்ன பண்றாருன்னா, இந்த சென்னை இந்த மாதிரி சின்ன சின்ன டீலர்ஸ்லாம் விட்டுட்டு நேரா அந்த கட்டையை யார் வாங்குறாங்களோ அங்க போறாங்க. பெரிய டான்கிட்ட, மாலத்தீவுங்கிற ஒரு பெரிய டான் இருப்பான் நடக்குது, அவன்கிட்ட வாங்குறாங்க. உனக்கு இது மாதிரி 2000 டன் சரக்கு கொடுக்குறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி 5000 கோடி கொடு, அது மாதிரி பேரம் பேசிட்டு திருப்பி எரியன்றாரு. எதுக்குன்னா இந்த 5000 கோடியை அப்படியே வந்து இவர் கையில கொடுத்தனா சிஎம் மாத்தணும். எதுக்கு சிஎம் மாத்தணும்னா, பொண்டாட்டி என்ன சொல்லிச்சு, இது மாதிரி வந்து சிஎம் ஒரு போட்டோ எடுத்து கொடுன்னு சொல்லிச்சு. இவன் போட்டோ எடுக்கல, அதாவது போட்டோ எடுக்கலங்கிற மேட்டர் இல்ல, புஷ்பாவை அவமானப்படுத்திட்டாங்கிறது தான் மேட்டர். அதுக்காக நம்ம ஆள் வந்து வைல்டு ஃபயரா மாறுறாப்ல. இந்த மாதிரி ரெண்டு தேவைங்கனால நிறைய நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நிறைய சிண்டிகேட் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து அதிகமாக டன் வேணும் அப்படின்னு சொல்லுவாப்ல. அதில் வந்து ஒரு சிண்டிகேட், அதாவது பக்கத்து சும்மா இருப்பானா, நம்மளை வந்து ஜட்டியோட உட்கார வச்சாங்க இல்லையா, இவரோட பழிவானுங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, சிண்டிகேட்ல இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய லோட வந்து இவர் வந்து கொளுத்தி விட்டு அவனையும் கொண்டுறாப்ல. அது வந்து பெரிய பிரஷரா மாறுது. என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி மந்திரி போய் கேட்க போவான். உனக்கு என்ன வேணும், 10 கோடி வேணும், 20 கோடி வேணுமா, வாங்கி ஏன் அப்படி பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லுவாப்ல. ஆஹா, நீ அமனமா நிற்கட்டான்ல, நீ அமனமா நிற்கிறியா அப்படின்னு சொல்லி கதை சத்துவான். நான் இவன் கூட சரி இதெல்லாம் பண்ணுவானு பார்த்தா கடைசியா நம்ம மந்திரி வந்து சட்டியோட நிற்பான். டேய், எனக்கு இது முக்கியம் இல்லடா, டிஸ்டர்ப் பண்ணாதா, நம்ம வியாபாரத்தை பார்க்க விடுறா அப்படிமா. இல்ல சாரி கேட்க வை அப்படின்னு சொல்லுவோம். சரி, நம்ம சிண்டிகேட்டில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புஷ்பா சாரி கேட்டுனா வேலை முடிஞ்சு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிமா. சரி, எல்லாருமே அதாவது ஒய்ஃப் முதல் கொண்டு எல்லாருமே வந்து நீ சாரி கேளு பக்கத்து பாசிட்டு அப்படி சொல்லுவாங்க. சரி சொல்லி நம்ம வந்து சாரி கேட்க தான் போவாப்ல, சாரி கேட்பாப்ல. ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, அதை டேப்ல ரெக்கார்டு பண்ணிட்டு சாரி கேட்டுட்டாலும் இல்ல, சாரி கேட்டுச்சு, ஏன்னா ஆம்பளை இல்ல பொம்பளைய மாறிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா சாரி கேட்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா சீக்கிரம் சூப்பரா இருந்துச்சு. சாரி கேட்கற மாதிரி இருக்கும். திருப்பி வந்து ரிட்டர்ன் போவாப்ல. போகும்போது வந்து நானா இல்ல, இது நான் இல்ல, நான் வேற மாதிரி மாறிட்டேன், அப்படி மாறக்கூடாது, திரும்பவும் நானா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி திருப்பி என்ட்ரி கொடுக்குறாப்ல. அது ஒரு மரண மாசான ஒரு சீக்வன்ஸ். பக்கத்து பாசிலுக்கு வந்து தலையில வந்து மிளகா அரைச்சி வேற மாதிரி பண்ணிருப்பாப்ல. அப்போ வந்து ஒரு ஃபயர் ஆகும். அப்போ வந்து ஒரு சவால் விடுவாப்ல, 2000 உன் கண்ணு முன்னாடியே நான் தூக்கிட்டு போறேன், முடிஞ்சா புடி அப்படின்னு சொல்லுவாப்ல. சரி சொல்லி மொத்த போலீஸையும் பக்கத்து பாசியில் வந்து போட்டு விட்டு ரைடு விட்டு இந்த மாதிரி எப்படி எனக்கு தெரியாம ஒரு கட்டை கூட வெளியே போகக்கூடாது அப்படி மாதிரி சர்ச் பண்ணிருப்பாப்ல. கடைசியா பார்த்தா ஆத்துல தண்ணியா இருக்காது. ஏன்னா ஆத்துல தண்ணி இல்லைன்னு பார்த்தா ஆத்து வழியா தான் கொண்டு போறான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து டேமை நிறுத்தி கட்டை காப்பாற்றல. அது மாதிரி வந்து இப்போ வந்து டேமை நிறுத்தி ஆத்து வழியா வந்து லாரி அனுப்புறாப்ல. இதை தெரிஞ்ச பக்கத்து பாசில் என்ன பண்றாரு, டீமா ஒரு 3 டீமை வந்து மாத்தி அனுப்புறாப்ல. 3 டீமையும் நம்ம ஆளு வந்து லாஜிக் மிஸ்டேக் இல்லாம ஓரளவுக்கு சமாளிச்சு அந்த சீக்வன்ஸ் சூப்பரா போகும். கடைசியா பார்த்தா பக்கத்து பாசில் வந்து என்ட்ரி ஆயிடுவாரு. ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு அது மேலே ஏறி நின்றுட்டு லாரியை பார்த்து சுடுவாப்ல. நம்ம ஆளு புஷ்பாவுக்கு செய்தி போவோம். ரைட், ஓகே பசங்களா, நீங்க தான் எனக்கு வேணும், கட்டை எனக்கு முக்கியம் இல்ல, நீ வந்து லாரியை விட்டுட்டு கீழே இறங்கி தப்பிச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இப்படி போச்சு, ஐயோ தோத்துட்டானே, இவன் வேற ஒரு சவால் விட்டானே, திருப்பி நான் மரம் வெட்ட கூலியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டானே, சிண்டிகேட் விட்டு போறேன்னு சொல்லிட்டானே, என்ன பண்றது அப்படி மாதிரி இருந்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவர் பிடிச்சிட்டாரு. பகத் பாசிலும் வந்து இந்த கட்டையை வந்து இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுப்பாப்ல. பிரஸ் மீட் கொடுக்கும்போது நம்ம பழைய வில்லன் கூட தோஸ்தான் அவர் 2 பேரும் தோஸ்தான் பண்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இது செம்மர கட்டை இல்லையா, செம்மர கட்ட மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண கட்டையா, இது 10,000 கூட போகாதையா அப்படிமா. என்னடா சொல்ற அப்படின்னு பார்த்தா இந்த ஆள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாட்டு வண்டியாவே அதை செஞ்சு அதை அனுப்பிச்சு விட்டாப்ல, பார்டர் தாண்டிட்டாப்ல. ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா பங்கமான சீக்வன்ஸ். இது ஸ்பாயிலர் பண்ற மாதிரி நினைக்காதீங்க, ஆனால் நல்லா இருக்கும். ஏன்னா நான் என்னதான் சொன்னாலும் இதை பார்த்தா தானே தெரியும். அதுக்கப்புறம் சரி சொல்லி சிஎம் சொல்லி, சிஎம் உனக்கே உழவு வச்ச போறாயா, அந்த எம்பி வந்து சிஎம் ஆகிறப்ப இவ்வளவு செலவு பண்ணிருக்கான், நீ தமிழ்நாடு பார்டர் தாண்டிருச்சு, எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடு, அதை நான் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லும் போது தான் அந்த இது வந்து இங்க இருக்குன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கு. சரி சொல்லி ராமேஸ்வரத்துக்கு போவாங்க. போய் பார்த்தா எங்கேயுமே எதுவுமே இருக்காது அந்த ஹார்பர்ல. சரி, இங்கிருந்து பக்கத்துல இலங்கை வந்து எத்தனை கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர், அப்போ எதுவும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மேல பார்க்கக்கூடியதா தண்ணிக்குள்ள பார்க்கணும்னு சொல்லிட்டு டக்குனு வந்து பக்கத்து தண்ணி குடிச்சு இறங்குவாப்ல. பார்த்தா ஒவ்வொரு போட்லையும் வந்து அந்த மாட்டு வண்டியை கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா மாட்டு வண்டியை கட்டையை தான் மாட்டு வண்டியை மாட்டிருப்பாங்க. சரி சொல்லிட்டு அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே வந்து இப்போ இந்த போட்டெல்லாம் எடுத்து வந்து நட்டுவாப்ல. சார் இது வந்து இலங்கை பார்டர் தாண்டிடுவாங்க வண்டி. ஸோ இலங்கை பார்டர் தாண்டிடுச்சு சார், இதுக்கு நம்ம போகக்கூடாது சார். அவங்க மட்டும் போறாங்க, அவங்க மீனவர்களா போலாம், நம்மளாம் போனா சுட்டுருவாங்க அப்படிமா. அதே மாதிரி சொன்ன மாதிரி இலங்கை படை வந்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. சரிப்பா நான் போறேன்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு மாசான என்ட்ரியை நம்ம அல்லு அர்ஜுன் கொடுத்துருப்பாப்ல. அது நல்லா இருக்கும். சரி, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த எம்பி வந்து சிஎம் ஆகிருப்பார். சரி, ஓகே ஸ்மூத்தா போகுது அப்படின்னு ஒரு சில காட்சிகள்லாம் போகும். அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது அங்க ஒரு ட்விஸ்ட். அதாவது இவங்க அண்ணனுக்கும் இவருக்கும் ஆகாதுங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே தெரியும். ஆனா இவங்களுடைய அண்ணன் மகள் இருக்கா இல்லையா, அந்த மகள் வந்து நம்ம அல்லு அர்ஜுன் சித்தப்பா முறை இல்லையா, ஆனால் சின்னையா பாசமா பழகும். ஸோ அந்த மகளை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வில்லன் கோஷ்டி வந்து கடத்திட்டு டிமாண்ட் வைக்கும். என்ன டிமாண்ட் வைக்கும், இப்படி கடத்தினவன் யாரு அப்படின்னா, இந்த எம்பி இவனை எம்பி ஆகிறவனை சிஎம்மா மாத்திரத்துக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா, கட்சியோட மேலிடம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஆள் தான் அவனுடைய தம்பி பையன் தான் இந்த மகளை கடத்திட்டு அது இடையில ஒரு சீன் வந்துச்சு, ஏன் கடத்தினாங்க ஒரு சீன் வரும், அது நம்ம சொன்னா ரொம்ப ஸ்பாயில் ஆகும். ஸோ கடத்திடும். இப்போ கடத்தின வாட்டி இருக்கும் பாருங்க, ஒரு மரண மாசான சீன் அப்படியே வந்து லைவ் டிவியில் பேசுவாப்ல, செய்தியில் பேசல, ஒரே பரபரப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்பா அது வந்து என் தம்பி பொண்ணு தான், அவள் டெஸ்ட் பண்ணாத ஏமா, இவனு நம்ம சிஎம் புது சிஎம் சொல்லுவாப்ல, புஷ்பா வேணா புஷ்பா விட்டு புஷ்பா, இதுக்கு மேலே ஏதாச்சும் அவன் பெரிய ஆளியா, அவனெல்லாம் டெஸ்ட் பண்ணாதியா, பெரிய ஆளா ஒரு பொண்ணை தூக்கி இருக்கிறான், அவன் என்னடா அவனுக்கு நீ தொக்கு எடுப்பு அப்படின்னு சொல்லி அப்படி பேசி ஒரு மரண மாசம் பண்ணிருக்காங்க. நமக்கே கோவம் இல்லை, ஒரு பொண்ணு மேலே கை வச்சா சும்மா இருப்போமா, பாகுபலி 2 பார்த்துருக்கோம்ல, பெண் மீது கை வைத்தால் வெட்ட வெடி விரல அல்ல அப்படின்னு சொல்லி வெட்டுவாப்லையா, அது மாதிரி வந்து மரண சீன் தான் அது. அந்த இடத்துல என்ன பண்ணுவான் வில்லன், அதை கடத்திட்டு போன வில்லன் என்ன பண்ணுவான், ஓ நீ வந்து தனியா வா, பணம் எடுத்து நீ தனியா வா அப்படி மாட்டா, வரண்டா அப்படின்னு சொல்லி போனவன் வந்துட்டு இது மாதிரி என் பொண்ணு மேல கை வச்சு ஏதாவது ஒரு சின்ன கீரல் இருந்தாலும் எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிருண்டா, அக்கா பிரிச்சிருண்டான்னு சொல்லி டைலாக் விட்டுருப்பாப்லையா. நேரா போய் பார்த்தா சண்டைக்கு தான் போறாருன்னு பார்த்தா அங்க என்ன பண்ணிருப்பாப்ல, துப்பாக்கி வந்து அவன் மேல வைக்கும் போது இந்த துப்பாக்கி ஏன் இருக்கு, ஆனா உன் பொண்ணு வந்து அந்த கன் பாயிண்ட்ல தான் இருக்கா, நீ இங்க ஏதாச்சும் பண்ணா நான் சுட்டுருவேன் அப்படிமா. ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, வேற ஒரு சீன்ல இவன் வந்து அடிச்சிருப்பாப்ல, அதனால திரும்ப அடிவாங்கன்னு சொல்லிருப்பாப்ல. ஏன் அடிவாங்கன்னு சொல்லிருப்பாப்ல, சாதாரணமா அடி இருப்பாப்ல, ஒரு பொம்பளை வேஷம் போட்டு சாமி பாட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி பாட்டுல அடிப்பாப்ல. ஸோ அந்த மாதிரி அடி வாங்கும் போது இவன் சேலை கட்டி தான் என் அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா சேலையை தூக்கி இவனுக்கு கட்ட வச்சு ஆடி அடிப்பாங்க.
அப்பதான் வந்து வேற ஒருத்தன் பழைய வில்லன் வருவான். அந்த வில்லன் என்ன பண்ணுவான், டேய் இவங்க சும்மா இப்படி வச்சிருக்காங்கடா, அவன் கையை கட்டினாலும் பயங்கரமா அடிப்பான்டா, காலையும் சேர்த்து கட்டுறான்னு சொல்லி கையும் காலையும் சேர்த்து கட்டிவிட்டாங்க. இந்த இடத்துல ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ஒரு கிளாப் பண்ணும். ஏன்னா கையும் கட்டிவிட்டாங்க, காலையும் கட்டிவிட்டாங்க. சில லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் அதை ரசிக்கிற மாதிரி ரொம்ப அழகா ஒரு மாஸ் ஃபைட்டா இருந்திருக்கு. ஏன்னா சீக்வன்ஸ் எப்படிப்பட்ட சீக்வன்ஸ், அதாவது நம்ம வீட்டு போனா ஒரு தூக்கிட்டு போயிட்டானா சும்மா இருப்போமா, அது ஒரு ரணமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மரண மசான ஃபைட். பத்தாவதுக்கு இவனுக்கு காளியம்மா சேலையை வேற கட்டி விட்டாங்க இல்லையா, அதனால காளி வந்து மகா காளியா மாதிரி ஒரு பெரிய பிரளயத்தை பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து யாருக்கு மெயின் அந்த பெரிய தலை இருக்கான சென்ட்ரல் இருக்கிற தலைக்கும் இவனுக்கும் எதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது மேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தா நான் அண்ணங்கார வருவான். இந்த மாதிரி வந்து நான் வந்து அவனை தம்பியை நினைக்கல, ஆனால் என் பொண்ணை வந்து அவன் மகளை தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக்லாம் சொல்லி அவனுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்து இப்போ வந்து குடும்பம் ஒன்று சேர்ந்துரும். அந்த பத்திரிகையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா பேரோட சேர்த்து இவன் பேரையும் போட்டிருப்பாங்க. பத்திரிகையில் அண்ணன் முறை தம்பி முறை அப்படின்னு மாதிரி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு கண் கலங்குவாப்ல. ஏன்னா அல்லு அர்ஜுனுடைய வைகுண்டபுரம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சென்டிமெண்ட்டாக அவ்வளோ எமோஷனாக அடிச்சிருப்பாப்ல ஃபேமிலி சென்டிமெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி அந்த காட்சி வந்து அமையும். சரி ஓகே, எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. சரி படம் எப்படா விடுவீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் லென்த் படம் இல்லையா, அதுக்கப்புறம் என்னடா அதை எப்படா விடுவீங்கன்னு பார்க்கும்போது தான் இந்த ஒரு என்ட்ரி. ஏன்னா ஒரு பெரிய சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பெரிய பவர்ஃபுல் மேனோட ஒரு ஃபைட் வந்துருச்சு இல்லையா, அதனால அங்கே வந்து அவனுக்கு வந்து தேவசம் நடக்குது. அந்த தம்பி பையனுக்கும் தம்பிக்கும் தேவசம் நடக்குது. அங்கே வந்து யாரோ வரலையே, எங்கடா அவன் வரல அப்படின்னு கேட்குறேன். யார் வரலன்னா யாருன்னு தெரியல. அதுதான் ஒரு சஸ்பென்ஸோட நிற்குது. அவன் என்ன பண்ணியிருக்கான், இவங்கெல்லாம் அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் இருக்கும்போது ஒரு பொக்கை அமைச்சிருப்பான். அந்த பொக்கை டீன் 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 டுமீர் அப்படின்னு காட்டிப்பாங்க. அந்த வில்லனை வந்து பேக்ல வச்சு தான் காட்டிப்பாங்க, யாரும் காட்டிக்க மாட்டாங்க. ஸோ இந்த படத்தோடைய லீடு என்ன அப்படின்னா புஷ்பா 3 இருக்கு அப்படிங்கிறது மேட்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல ஜப்பான்ல போய் ஃபைட் எடுக்கிற மாதிரி இருக்கா இல்லையா, அது இந்த கரண்ட்ல நடக்கிற கதை கிடையாது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது தான் ஒரு என்ட்ரிக்காக ஃபர்ஸ்ட்ல அந்த சீன் வச்சிருப்பாங்க. ஸோ புஷ்பா 3 இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து அல்லு அர்ஜுனுடைய பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறு, ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம தேவிஸ்ரீ பிரசாந்தோடைய மியூசிக் வந்து ரொம்ப மொக்கையெல்லாம் கிடையாது, நல்லா இருந்துச்சு. அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூஸ்பம்ஸ்க்கான மியூசிக் இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு மாதிரி தோணிச்சே தவிர அவர் போட்டது வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஓகேங்களா, வேற வந்து டைரக்டரோட டச் வந்து சூப்பராக இருந்துச்சு. படம் முழுக்க இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படைய படமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பைப்பில் செஞ்சிருக்காப்ல. சரி இதுவே வந்து 17 நிமிஷம் ஆகிப்போச்சு. சரி பார்த்து நல்ல படம் தான், வேணும்னா விருப்பம் தான் போய் பாருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த மூவி ரிவ்யூஸ் நான் போடுறேன். ஓகேவா, ஏதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஆனால் கழுவி விட்டு ஊத்தாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.